இந்த லிங்க் இது சாரி. ஓகே, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கோம் ஆச்சி. நல்லா இருக்கோம் ஆச்சி. பண்ணீங்களா? பிராக்டிஸ் பண்ணீங்களா நேத்து? பண்ணணும் ஆச்சி. பண்ணலையா? பண்ணீங்களா? ஓகே பண்ணணும் ஆச்சி. ஓகே, ஆரம்பிப்போமா? ஆரம்பிக்கலாம் ஆச்சி. ஓகே, கொஞ்சம் பிள்ளையார் போட்டீங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஸ்தாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நல்ல குருவுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கங்க. உங்க குலதெய்வத்தை நினைச்சுக்குங்க, உங்க பேரண்ட்ஸ நினைச்சுக்குங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நம்ம வந்து ஓங்கார போடலாம். நீங்க ஓம் சொல்லையில அந்த ஃபர்ஸ்ட் வந்து பிரீத் வந்து வயிற்றுக்குள்ள ஃபுல்லா வயிறு வந்து வெளியில இருக்கணும். ஓம் போடையில வயிறு வந்து அப்படியே உள்ள நல்லா அமுங்கணும். கேட்டீங்களா? ஓ அடுத்தது சீத்தளி பண்ண வர்றவங்க சீத்தளி பண்ணுங்க, ஷிட்காரி பண்ண வர்றவங்க ஷிட்காரி பண்ணுங்க. சீத்தளி டங்க புனலாட்டம் வச்சுக்கணும். புனலாட்டம் வச்சுக்கிட்டு வெளியில அப்படி நீட்டுறீங்க. நீட்டி ஏற வந்து அப்படி அந்த டங்க் வழிய உள்ள இன்ஹேல் பண்ணிட்டு then close your mouth, then exhale through your nose. அது சீத்தளி. சிட்காரி இந்த டங்குடைய நுனி நாக்க மேல் தாடையில பிடிச்சுக்குங்க, டச் பண்ணிக்குங்க. டச் பண்ணிக்கிட்டு பல்லு ரெண்டையும் இடிச்சுங்க. இப்ப நீங்க ஏற வந்து இந்த பல்லு வெளியே அப்படியே உள்ளுக்குள்ள இழுக்கிறீங்க. Then close your mouth, then exhale through your nose. You have to remember always when you inhale, your stomach has to come like a balloon. Exhale பண்ணல stomach has to go inside. அது ஒரு 3 தடவை பண்ணுங்க. Then hand exercise. கைய வந்து காதை ஒட்டி இப்படி நல்லா மேல தூக்குறீங்க. காதை ஒட்டி இருக்கணும். 1 2 3 4. 1 2 3 4. 1 2 3 4. Next 1 2 3.
1, 2, 3. 1, 2, 3. அப்புறம் இந்த 5 விரலையும் இப்படி ஒண்ணு சேர்த்து வச்சுக்குங்க. 2 கையிலையும் அந்த கட்டை விரல் நுனியோட அந்த 4 விரல் நுனியும் அப்படி சேர்ந்திருக்க மாதிரி வச்சுக்கிட்டு put your right leg in front, left leg in the back. இப்ப கையை அப்படி சுத்துங்க. 1, 2, 3, 4, 5, 6. Then 1, 2, 3, 4, 5, 6. Then left leg front. லெஃப்ட் லெக் வந்து ஃப்ரண்ட்ல வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6. Then back. 1, 2, 3, 4, 5, 6. Then straight your leg. Then shoulder. 1, circle. 2, 3, 4, 5, 6. Then backward. 1, 2, 3, 4, 5, 6. Then left hand. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4. நல்லா சர்க்கிள் பண்ணணும். 6 சர்க்கிள் நல்லா பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த கட்டவர் ரெண்டையும் இப்படி சேர்த்து வச்சுக்குங்க. ஒன்னோட டச் பண்ற மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு நல்லா இன்ஹேல் பண்றீங்க. பண்ணிட்டு டர்ன் யுவர் ரைட் சைடு. Then exhale. Come the middle. Then inhale. Turn your left side. Exhale. Come to the middle. Inhale. Exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. Then hip. 1, 2, 3, 4, 5, 6. And the back. 1, 2, 3, 4, 5, 6. Then உங்க ரெண்டு உள்ளங்கையவும் கால் ரெண்டையும் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிட்டு முழங்கால கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணிக்கிட்டு அந்த முழங்கால கை ரெண்டையும் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு சுத்துங்க முழங்கால நல்லா. 1, 2, 3, 4, 5, 6. And the backward. 1, 2, 3, 4, 5, 6. Then straight your hands. Look like you're sitting in the chair and the back. அப்படி உட்காருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. I go up to 20. You have to hold up to 20. 11, 12, 13. உங்களால அப்படி இருக்க முடியலன்னா you can straight up and then again you can bend it. 13, 14,
15, 16, 17, 18, 19, and 20. Then straight, stand straight. Then your head, circle the head very slowly. Circle all the way. 1, 2, 3, 4, 5, 6. Then backwards. 1, 2, 3, 4, 5, 6. Then turn your right side all the way as much as you can. உங்களால எவ்வளவு தூரம் திருப்ப முடியுதோ அவ்வளவு தூரம் திருப்புங்க. Then turn in front. Then turn left. நல்லா திருப்புங்க. திருப்பும்போது இடுப்பும் நல்லா வளையணும். இடுப்பும் அந்த பக்கம் போகணும். Then come to center. Then turn right. Come to the center. Then turn left. Come to the center. One more time. I do 3 times. Turn right. Then center. Turn left. Then center. Then கை இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிட்டு தலைய ரைட் ஷோல்டர்ல இப்படி நல்லா பெண்ட் பண்ணுங்க. ரைட் ஷோல்டர்ல. Then லெஃப்ட் ஷோல்டர். ஷோல்டரை தூக்கப்படாது. தலையை நல்லா வளைக்கணும். தலையத்தான் அப்படி கழுத்தை வளைச்சு கொண்டாந்து ஷோல்டர்ல டச் பண்ணணும். எவ்வளவு தூரம் பெண்ட் பண்ண முடியுதோ அவ்வளவு தூரம் பண்ணீங்க. ஷோல்டரை தூக்காதீங்க. 2, 3, 4. சரிங்களா? அப்புறம் கை ரெண்டையும் இப்படி இந்த பாருங்க இப்படி பேக்ல இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு தலைய இப்படி பேக்ல கொண்டு போங்க. உங்களால கையை எவ்வளவு தூரம் உயர்த்த முடியுதோ அவ்வளவு தூரம் உயர்த்திக்கிட்டு தலையை வந்து இப்படி பேக்ல வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கோங்க நல்லா. This is very good for the neck. 1. எவ்வளவு தூரம் தூக்க முடியுதோ, முடியலன்னா பரவாயில்ல. You just at least you can try. 2, 3. அடுத்தது கணேச முத்திரை. கையை வந்து இப்படி ஹுக் மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி ஒன்னோட ஒன்று இழுக்கிற மாதிரி ரோப் மாதிரி. ஃபர்ஸ்ட் இப்படி வச்சுக்கணும் கையை. Then join. Look like a rope. You pulling the rope each. அது மாதிரி இழுக்கிற மாதிரி பண்ணுங்க. இது மாதிரி 1, 2, 3, 4, 5, 6. அப்புறம் இந்த கீழே இருக்க கை கீழையும் மேல இருக்க கை மேலையும் மாத்தி வச்சுக்கோங்க. அப்படி கைய 1, 2, 3, 4, 5, 6. Then turn back again. 1, 2, 3, 4, 5, 6. Turn back again. Backward. 1, 2, 3, 4, 5, 6. One more time. 1, 2, 3, 4, 5, 6. Turn. 1, 2, 3, 4, 5, 6. Then கையை வந்து இப்படி வச்சுக்குங்க. இப்படி கோர்த்துக்கிட்டு இப்படி நல்லா அப்படி தூக்கிக்குங்க. செஸ்ட் லெவல்ல தூக்கிட்டு
இப்படி மேல ஃபர்ஸ்ட் கையை மேல தூக்குங்க, காதை ஒட்டி 1 2 3 4 5 6. Then come down 1 2 3 4 5 6. Then go back up 1 2 3 4 5 6. Then come down 1 2 3 4 5 6. Go back 1 2 3 4 5 6. கை வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும், முழங்கை வளையப்படாது. Then 1 2 3 4 5 6. நல்ல ஸ்ட்ரைட்டா இருக்கணும், ரொம்ப மேல தூக்கப்படாது, ரொம்ப கீழே இறக்கப்படாது. நம்ம செஸ்ட் லெவல்ல இப்படி வச்சுக்கோங்க, கரெக்டா செஸ்ட்டுக்கு நேர இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. முழங்கை வளையப்படாது, ரெண்டு கையும் இப்படி நல்லா ஒன்னோட ஒன்று கோர்த்துக்கணும். திஸ் இஸ் வெரி குட் எக்ஸசைஸ். அடுத்தது டோ வாக். காலை வந்து அந்த விரல் இருக்குல்ல, நுனி காலில் பாதத்தில் இருக்குல்ல அந்த விரல், அந்த விரல்ல நடக்கிறீங்க. எல்லா காலையும் மேல தூக்கிக்கிறீங்க. இப்படி இப்படி நடந்தீங்கன்னா கூன் விழுகாதுங்கிறாங்க. கூனே விழுகாதான் முதுகெலும்புல. சில பேருக்கு கூணுது இல்ல, பிகாஸ் ஆஃப் தட். இது நல்லா அப்படி பிடிச்சுக்குங்க. ஒரு கொஞ்சம் போங்க, 1 2 3 4 5. அப்படியே பேக்ல வாங்க, ஒரு 10 அடி போங்க. அப்படி நல்லா தூக்குங்க. குதியிலே நடக்கிறீங்க, சாரி குதிங்கிற இது விரல்ல நடக்கிறீங்க, டோவ்ல நடக்கிறீங்க, டோவ்ல நடக்கிறீங்க. அப்புறம் குதி இருக்கு இல்லையா, டோவை மேல தூக்கிக்குங்க, குதிய அமுக்கிக்குங்க, காலை குதியில் நடங்க. இப்ப எவ்வளவு தூரம், சும்மா எவ்வளவு தூரம் உங்களால முடியுதோ அவ்வளவு தூரம் நடங்க. அட்லீஸ்ட் யூ ட்ரை. இதெல்லாம் பண்ணா நல்லது, நம்மளுடைய ஸ்பைனல் கார்டுக்கு நல்லது, முதுகெலும்புக்கு. குதியில் நடக்கிறீங்க, முதல்ல டோவில் நடக்கிறீங்க, அப்புறம் குதியில் நடக்கிறீங்க. ஃப்ரண்ட்ல போனீங்கன்னா பேக்லயும் வர ட்ரை பண்ணுங்க, திரும்பி பார்க்காம பேக்ல மேக் ஷூர் பண்ணிக்கங்க. நீங்க இதுலயும் இடிச்சுக்கிட்டாம, பின்னாடி ஒண்ணு ஜாமா இல்லாம விழுந்துராம. அடுத்தது வந்து இப்படி முதல் விரல அமுக்கி இப்படி மேல தூக்கி, அப்புறம் குதிய அமுக்கி இப்படி முதல்ல விரல அமுக்குறீங்க, கால் விரல அமுக்கி இப்படி தூக்குறீங்க, அப்புறம் குதிய அமுக்கி இப்படி இப்படி 1 2 1 2 அப்படி 1 2. முதல்ல விரல் அமுக்குறீங்க, அப்புறம் பின்னாடி அப்புறம் குதிய அமுக்குறீங்க. 2 1 2 1 2 1 2. அச்சி குதிய அமுக்கையில விரல் தூக்கி இருக்கணுமா? ஆமா, விரல் வந்து தூக்கி இருக்கணும், பாதத்துடைய விரல் தூக்கி இருக்கணும். நீங்க பிடிச்சுக்கங்க. உங்களால அப்படி தனியா பண்ண முடியலன்னா யூ கேன் ஹோல்ட் சம்திங், இப்படி பண்ணலாம் பிகினிங்ல. நீங்க அப்புறம் கொஞ்சம் பிராக்டிஸ் ஆனா நல்லா வந்துருது. கால் அமுக்கி குதிய தூக்குறீங்க, விரல் அமுக்கி குதிய தூக்குறீங்க, குதிய தூக்கில விரல் மேல வரணும். என்னமா? ரைட்டா தான் பண்றீங்க. சொல்றாங்க இது வந்து ஒரு நாளைக்கு 200 300 இப்படி சும்மா அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தாவே சுகர் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ரீசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. நம்மளால இப்ப அவ்வளவு பண்ண முடியாது. நம்ம சும்மா ஒரு 10 டைம்ஸ் இப்படி பண்ணிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லெக். ஃபர்ஸ்ட் வந்து நான் லெஃப்ட் எடுத்துக்கிறேன், நீங்க எந்த லெக் வேணாலும் எடுத்துக்கலாம். லெஃப்ட் லெக்க வந்து ஃப்ரண்ட்ல இப்படி போடுங்க. 1 go back, 2 go back, 3 go back, 4 go back, 5 go back, 6 go back. காலை நல்லா எவ்வளவு தூரம் நல்லா இப்படி பண்ண முடியுமோ பண்ணுங்க. அப்புறம் தென் சைடு 1 2
3 4 5 6. அது மாதிரி ரைட்டு 1 2 2 3 4 5 6. காலை நல்லா முன்னாடி எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுமோ கொண்டு போங்க. அது மாதிரி பின்னாடி எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுமோ கொண்டு போங்க. தென் சைட் 1 2 3 4 5 6. தென் காலை இப்படி மடக்கிக்குங்க. இப்படி மடக்கிக்குன்னு இந்த கையால இதை அப்படி பிடிச்சுக்குங்க. இப்படி இப்படி ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஐ வில் கவுண்ட் அப் டு 20. யூ கேன் டூ, டசன்ட் மேட்டர். ரைட் லெக் பண்றதுனா முதல்ல ரைட் பண்ணுங்க, அப்புறம் லெஃப்ட் பண்ணுங்க. பட் 2 கால்லையும் மாத்தி மாத்தி தான் நம்ம பண்ண போறோம். நான் வந்து இப்ப லெஃப்ட்ல தான் ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க பண்ணுங்க இப்படி. 1 2 3 4. நல்ல டைட்டா இருக்கணும். அந்த முழங்கால் வந்து நல்ல டைட்டா பிடிச்சுங்க. 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. கால் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் இந்த காலை இந்த ரைட் லெக்கையும் அப்படி மடக்கிக்குங்க. மடக்கிக்கிட்டு நல்லா பிடிச்சுக்குங்க கையால. சேர் இருந்தா சேரை பிடிச்சுங்க. இல்ல உங்களால சும்மா நின்று பண்ண முடியுமா நின்று பண்ணுங்க. நல்லா பிடிச்சுங்க. சில பேருக்கு வந்து சில கால் ஈஸியா வரும், சில கால் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நல்லா டைட்டா பிடிச்சுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. உடனே உடனே டக்கு டக்குன்னு எடுத்தா அது வந்து அவ்வளவா ஒர்க் ஆகாது. இப்படி 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 பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு இதுவாகாது. இப்படி கொஞ்ச நேரம் பிடிச்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த மசில் வந்து நல்லா உங்களுக்கு புல் பண்றது வந்து நல்லாவே தெரியும். அப்புறம் இந்த தொடை வந்து டைட்டா டைட்டா அப்படி நீங்க 20 தடவை பிடிச்சீங்கன்னா ரொம்பவே டைட்டா இருக்கும். ஆமா, அப்படியே பண்ணி பண்ணினேன்னா அந்த மசில்ஸ்லாம் வெரி குட். நீங்க உடனே உடனே வச்சுட்டு இப்படி இப்படி எடுத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. அடுத்தது வந்து இது ட்ரீ போஸ்ட். இது பண்ண முடியும்னா பண்ணுங்க. இந்த பாருங்க, இந்த லெஃப்ட் லெக்க தூக்கி முழங்காலுக்கு மேல இப்படி வச்சிருக்கேன். நான் முழங்காலுக்கும் தொடைக்கு நடுவுல பிளாட்டா இருக்கணும். உங்களுடைய பாதம் வந்து பிளாட்டா இப்படி டச் பண்ணிக்கணும். இதுக்கு பேர் ட்ரீ போஸ்ட். முடியும்னா பண்ணுங்க. இதுவுமே அப் டு 20 கட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. சில சமயம் அந்த துணி வடுக்கிறதுனால கால் இறங்கிக்கிட்டே வரும். அது 17 18 19 20. அது மாதிரி இந்த காலையும் இப்படி தூக்கி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு 1 2 தொடைக்கும் முழங்காலுக்கும் நடுவில் இருக்கணும். அந்த பாதம் வந்து தொடைக்கும் முழங்காலுக்கும் நடுவில் இருக்கணும். நடுவில் இருந்தா அந்த பேண்ட் ஸ்லிப்பா இருந்ததுனால சரியா வர மாட்டேங்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. என்னப்பா? ஓ எஸ், என்ன தம்பு சொல்லு. 14 15 16 17
18, 19, 20. சும்மா இது துணி வந்து காட்டனா இருந்தா நல்லா நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கும். கொஞ்சம் மாதிரி இந்த இதுவா இருந்தா அது ஸ்லிப் ஆகிக்கிட்டே போகும் அப்படி. சரியா? காலை வந்து ஹோல்டு பண்ண வராது. அடுத்தது வந்து சின்முத்ரா. சின்முத்ரா வந்து உங்களுடைய ஆள்காட்டி விரலும் தம்பும் அந்த இது கட்ட விரலும் உட்கார்ந்துக்கலாமா? இப்ப உட்கார்ந்துக்கலாமா? ப்ளீஸ். ஆள்காட்டி விரலும் கட்ட விரலும் டச் பண்ணணும். எட்ஜ்ல மட்டும் எட்ஜ் 2 நெகக்கண்ணு தான் டச்சா இருக்கணும். எப்பொழுதும் எந்த முத்திரை போட்டாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த நெகக்கண்ணு தான் உன்னோட ஒண்ணு டச்சா இருக்கும். வச்சுக்கிட்டு இப்படி மடியில இப்படி மல்லாக்க வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நல்லா இன்ஹேல் பண்றீங்க. ஆச்சி சொல்லுங்கம்மா. நகை கண்ணுன்னா அந்த நகத்தோட நுனியா? நகத்தோட நுனிமா. நகத்தோட நுனிதான் நகைக்கண்ணு. அதை வச்சு கட்டவர்களுடைய இந்த நுனியும் அந்த ஆள்காட்டி வரலுடைய நுனியும் டச்சா இருக்கணும். அப்படி டச் பண்ணி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா தான் அந்த டிக் டிக் சவுண்ட் கேட்கும். அந்த 2 விரலோட நுனி. 2 விரலோட நுனி. 2 விரலோட நுனினா சில பேர் வந்து இப்படி பிடிப்பாங்க, இப்படி பிடிப்பாங்க. அதுக்குத்தான் அந்த நெகக்கண்ணுங்கிற. நெகக்கண்ணுனா அந்த எட்ஜ் ஆல் தி வே அந்த டாப். ஓகே ஓகே. அப்படி 2 விரலுடைய நுனியுமே நல்ல நுனியில வச்சுக்கணும். 2 விரலையும் இப்படி வச்சுக்கிட்டு கைய வந்து இப்படி மல்லாக்க தொடமையில வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு நல்லா இன்ஹேல் பண்றீங்க. ரிமெம்பர், இன்ஹேல் பண்ணல stomach has to come like a balloon. Inhale. Then exhale. Inhale. உங்களுக்கு இருமல் வந்தா கொஞ்சம் ஒரு வாய் தண்ணி குடிச்சுக்கலாம். அது அந்த தொண்டை வந்து கொஞ்சம் கரகரன்னு தான் இருக்கும். கொஞ்சம் நீங்க ஒரு சிப் தண்ணி குடிச்சுக்கலாம். சரி சரி. தப்பு இல்ல. ஃபுல்லா தான் குடிக்கக்கூடாது. கொஞ்சம் குடிச்சு அந்த தொண்டையை வந்து நீங்க வெட் பண்ணிக்கலாம். தொண்டை ட்ரையா இல்லாம வெட் ஆயிக்கலாம். அடுத்தது நீங்க வந்து கட்ட விரலால இந்த ரைட் நோஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. மோதிர விரல் வந்து லெஃப்ட் நோஸுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து இப்ப லெஃப்ட் நோஸ்ல மூச்சை உள்ள இழுக்கிறீங்க, வெளியே விடுறீங்க. அது மாதிரி 3 டைம்ஸ். ஜஸ்ட் மூச்சை உள்ள நல்லா இழுக்கிறீங்க, அப்புறம் வெளியே விடுறீங்க. தென் க்ளோஸ் யுவர் லெஃப்ட் மூக்கு வந்து மோதிர விரலால அடைச்சுக்குங்க. இப்ப ரைட் மூக்கு வழியா நல்லா உள்ள இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் 3 டைம்ஸ். அப்புறம் வலது லெஃப்ட் மூக்கு வழியா நீங்க நல்லா மூச்சை உள்ள இழுத்து 2 மூக்கையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ரைட் மூக்கு வழியா வெளியே விடுறீங்க. அப்புறம் ரைட் மூக்கு வெளியே உள்ள இழுத்து 2 மூக்கையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் மூக்கு வெளியே வெளியே விடுறீங்க. இதுதான் 1 சர்க்கிள். இப்படி ஃபுல்லா இது 2 பண்ணீங்கன்னா தான் 1 சர்க்கிள். அது மாதிரி 3 இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் மூக்கு வழியா
நீங்க இழுக்கிறீங்க மூச்சை. இன்ஹேல், க்ளோஸ் யுவர் நோஸ், எக்ஸேல் through your right. Inhale through your right, close your nose, exhale through your left. Inhale through your left, close your nose, exhale through your right. இந்த நல்ல மூச்சை ரைட் நோக்கு வழியே உள்ள நல்லா இழுக்கிறீங்க. தென் க்ளோஸ், தென் லெஃப்ட் நாஸ் வெளியே விடுறீங்க. ஒன் மோர் டைம். லெஃப்ட் வெளியே உள்ள இழுக்கிறீங்க. தென் க்ளோஸ் யுவர் நோஸ், தென் ரைட் வெளியே விடுறீங்க. தென் ரைட் வெளியே உள்ள இழுக்கிறீங்க. க்ளோஸ் யுவர் நோஸ், தென் லெஃப்ட் வெளியே விடுறீங்க. இதுதான் 3 சர்க்கிள் பண்ணிட்டோம். இது மாதிரி 6 சர்க்கிள் நீங்க வீட்டுல டைம் இருக்கெல்லாம் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நேத்து நான் ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தேன். அது முகத்துல நம்ம கன்னத்துல உள்ள எக்ஸசைஸ்க்கெல்லாம் நம்ம வந்து எதுவுமே பண்றது இல்லை. முகத்துல இருக்க சீக் மசில், இந்த ஐ மசில்க்கெல்லாம். அதுக்கு தான் இதுக்கு பேரு சிங்க முத்திரை. நல்லா மூச்சை உள்ள இழுத்துக்குங்க. மூச்சை வெளியே விடையில இந்த சிங்கம் கர்ஜிக்கும்ல அது மாதிரி விடணும். நல்லா மூச்சை உள்ள எடுத்துக்குங்க. அப்ப நாக்க வந்து வெளியே நல்லா தொங்க விடுறீங்க. தெரியுதா? என்னோட இது தெரியுதா உங்களுக்கு? இது வந்து நீங்க பண்ணீங்கன்னா முகம் வந்து உங்களுக்கு எப்போதுமே ரொம்ப இளமையா இருக்குமா. யூ ஆல்வேஸ் லுக் யங்குங்கிறாங்க. மூச்சை நல்லா உள்ள இழுங்க. வெளியே விடையில நல்லா சவுண்ட் விட்டுக்குன்னு நாக்க வெளியே தூங்க விடணும். அப்படி ஒரு few செகண்ட் இருக்க முடியும்னா, உங்களால முடியும்னா, இதெல்லாம் பிடிச்சி இழுக்கல, கண்ண மசில், நெக் இதெல்லாம் வெரி குட் ஃபார் அந்த கண்ணத்துல இருக்க இதுக்கெல்லாம், தசைக்கெல்லாம் நல்ல எக்ஸசைஸ். அப்புறம் கண்ணத்தை வந்து இப்படி ஒரு பக்கம், இதுக்கு பேரு மங்கி எக்ஸசைஸ். தெரியுதா? அப்புறம் இந்த பக்கம் லெஃப்ட், ரைட்டு, லெஃப்ட், ரைட்டு, லெஃப்ட். அப்புறம் 2 கண்ணத்தையும் கூவிக்கிட்டு ஒரு few செகண்ட். இது சும்மா நீங்க டிவி பக்கலையோ இதுக்கு வந்து எப்ப வேணாலும் நீங்க பண்ணலாம் இந்த எக்ஸசைஸ். ஆனா இது நல்ல எக்ஸசைஸ், எப்ப வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? அப்புறம் இன்னொன்னு வந்து திஸ் கால்ட் பிரம்ம முராரி. இந்த 2 கட்டவரல் இருக்கு இல்லைங்களா, 2 கட்டவரலையும் இந்த காது இருக்குல்ல, இந்த காதுடைய இதை நல்லா அடைச்சுக்குங்க. அப்படி அடைச்சுக்கிட்டு இந்த கைய வந்து இப்படி தலைமையில வச்சுக்கணும். காதை நல்லா அடைச்சுக்கிட்டோம். வெளி சத்தம் எதுவுமே உங்களுக்கு கேட்கப்படாது. நான் ஒரு தடவை பண்றேன், பாத்துக்குங்க. நான் சொல்லல, இந்த தொண்டையில வந்து வரணும் சத்தம். உங்களுக்கு வந்து பிரெயின்ல வந்து வைப்ரேஷன் வரும். இந்த பிரெயின் உங்களுடைய வைப்ரேஷன் வரும். வெளியில எந்த சத்தமும் உங்களுக்கு கேட்கப்படாது. காது நல்லா முடிக்கிறீங்க. ரிலாக்ஸ். உங்களால எவ்வளவு தூரம் அப்படி பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம். இந்த தொண்டையில இருந்து தான் வருது அந்த சத்தம், தொண்டையில இருந்து வரும். சரிங்களா? இது இன்ஹேல் எக்ஸேல் ஏதாவது பண்ணுமா இல்ல வேண்டாம்? உள்ள என்னமா அந்த சத்தம் இருக்கும்போது ஏதாவது மூச்சு இழுக்க விடுறது ஏதாவது பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ஹேல் பண்ணிக்கிட்டு இப்படி அடைச்சுக்கிறீங்க. எக்ஸேல் பண்ணையில தான் அந்த சத்தம் வரும். எக்ஸேல் பண்ணா தான் அந்த சத்தம் பண்ண முடியும். மூச்சை வெளியில விடுறீங்க. நல்லா சத்தம் போடலாம். நல்ல சத்தம் கேட்கணும் மத்தவங்களுக்கு. இந்த தொண்டையில இருந்து வரணும். ஓகே ஓகே தேங்க்ஸ். ஓகே, இது வந்து இதுக்கு பேரு பிரம்ம முராரி. இது வந்து இந்த பிரெயினுக்கு வந்து பிரெயினுடைய இதுக்கெல்லாம் பிரெயின் ஆக்டிவேட் பண்ற பிரெயின் உள்ளுக்குள்ள இருக்க மசில்க்கெல்லாம் இது நல்லா இது வைப்ரேஷன் கொடுக்கும்.
வெளியில யார் என்ன பேசினாலும் சத்தம் உங்களுக்கு கொஞ்சம் கூட கேட்கப்படாது. அவ்வளவு நல்லா டைட் பண்றீங்க காத. இப்படி இந்த கட்ட வரலால இது அப்படி. ரெடிங்களா? ஓகே. ஓம் வாய் மூடிக்கணும். நான் சாரி சொல்ல மறந்துட்டேன். வாய் நல்லா மூடிக்கிட்டுருங்க. வாயிலிருந்து சத்தம் வரப்படாது. தொண்டையில இருந்து தான் வரணும். யாருக்காச்சும் எனக்கு சந்தேகம் இருக்கா இதுல? வண்டு கத்துற மாதிரி எப்படி செய்யறோம். ஆமா. அப்படி இந்த தொண்டைக்குள்ள இருந்து வரணும். தொண்டைக்குள்ள இருந்து அந்த சத்தம் வந்து உங்களுடைய பிரெயின்ல வந்து அப்படியே வைப்ரேஷன் ஆகும். பிரெயினுக்குள்ள இருக்கும் அந்த சத்தம். இந்த வண்டு ரீங்காரன்ற மாதிரி இருக்கு அப்படியே. இது பண்ணுங்க. இது ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். இதெல்லாம் நீங்க வந்து சும்மா எப்ப வேணாலும் பண்ணலாம். எப்ப உட்கார்ந்துருக்கையும் பண்ணலாம். ஆனா நமக்கு அப்படி பண்ணணும்னு தோணாது. இந்த எக்ஸசைஸ் போது பண்ணாதான் அது வரும். அப்புறம் இதுக்குன்னு நம்ம பண்றதுக்கு வராது. சரிங்களா? அடுத்தது வந்து முத்திரை. யாராச்சும் ட்ரை பண்ணீங்களா முத்திரைய? என்னமாச்சும் எஃபெக்ட் இருந்ததா? ஒரு கையில தான் டிக் டிக் வருது. இன்னொரு கைக்கு வரல இன்னும். இன்னொரு கை வரல. அப்புறம் அந்த நீ பெயின் இதுக்கு சொல்லி கொடுத்தல குதிகால் வலிக்கு. அது யாரும் ட்ரை பண்ணீங்களா? குதிகால் வலி ட்ரை பண்ணி பாத்தீங்களா? குதிகால் வலி தெரியல. முட்டி வலிக்கு ட்ரை பண்ணினா ஓரளவுக்கு ஓகே ஆச்சு. முட்டி வலி நல்லா கேட்கும். முட்டி வலிக்கு ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீர் முத்திரை. நீர் முத்திரை வந்து சுண்டு விரலும் உங்களுடைய இந்த இது தம்பு அது என்ன கட்ட விரலும். சம்டைம்ஸ் இங்கிலீஷையும் தமிழையும் போட்டு நான் குழப்புறேன் அவங்கள. சுண்டு விரலும் கட்ட விரலும். அது மாதிரி சுண்டு விரலும் கட்ட இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு இப்படி எட்ஜில் நல்லா எட்ஜில் இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரே நிமிஷத்துல உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுரும். டிக் டிக் டிக்னு கேட்கும் பாருங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. வச்ச உடனே கேட்டுரும். நீங்க கவனமா இருந்தீங்கன்னா வச்ச உடனே கேட்டுரும். இதுக்கு பேரு நீர் முத்திரை. ஆனா எல்லா முத்திரையுமே நீங்க அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் போடணுங்கிறாங்க. அப்பதான் உங்களுக்கு அது வந்து எஃபெக்டிவ். இல்லாட்டி சும்மா நீங்க வச்சுட்டு எடுக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. நம்ம இப்ப சும்மா கிளாஸ்ல வந்து நமக்கு அவ்வளவு டைம் இல்லை. அடுத்தது வந்து மண் முத்திரை. இது பிருத்திவி முத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த கட்ட விரலும் மோதிர விரலும் டச். ஞாபகம் வச்சுங்க. நெகக்கண் அந்த எட்ஜில வச்சுக்கணும். நீங்க இப்படி பண்ணுங்க. வச்ச உடனே கேட்டுரும். எனக்கெல்லாம் வச்ச உடனே ஒரு செகண்ட்ல கேட்டுரும். டக் 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 டக்குன்னு நம்ம இருதயம் எப்படி துடிக்குதோ அதே மாதிரி கையில வந்து டக் டக்குன்னு ஒரு கடிக்கு பைய கேட்கும். ஸ்லோவா கேட்கும். சரிங்களா? அடுத்தது இது ஆகாய முத்திரை. இந்த மிடில் ஃபிங்கரும் இந்த கட்ட விரலும் மிடில் ஃபிங்கரும் இது வந்து மனசை வந்து ரொம்ப அமைதிப்படுத்தும். இது வந்து மனசை வந்து ஒரு நிம்மதி கொடுக்குற முத்திரை. மனசு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸா இருக்கு, ஒரு மாதிரி இதுவா இருக்கு அப்படின்னு இந்த முத்திரையை வந்து ஒரு 5 நிமிஷம் போட்டீங்கன்னா மனசு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவா வரும். இதுக்கு பேர் ஆகாய முத்திரை. காற்று. ஆகாயம்னா காற்று. நம்ம உடம்புல வந்து இந்த இது ஆகாயம்னா நமக்கு இது வாயுனத்தான் காற்று. அந்த ஆகாய சக்தி குறைஞ்சிட்டா தான் சில பேர் வந்து ரொம்ப சத்தம் போடுவாங்க, ஒருத்தர் கோச்சுக்குவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அதெல்லாம் பிகாஸ் ஆஃப் இந்த ஆகாயம் குறையுது உங்க உடம்புல இருந்து. இந்த ஆகாய முத்திரை போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது திஸ் கால்ட் வாயு முத்திரை. நம்ம சின் முத்திரை மாதிரியே தான். இந்த சின் முத்திரை மாதிரி இப்படி பிடிச்சுக்கிட்டீங்கன்னா இது வாயு. இத வந்து இது சின்முத்திரை தான். இது வாயு முத்திரைக்கு இந்த கட்ட விரல் இருக்குங்களா, இந்த கட்ட விரல் நுனியில அந்த நமக்கு இந்த கோடு 3 கோடு இருக்கும்ல, அந்த கோட்டுல இந்த ஆள்காட்டி விரலை வச்சு அமுக்குறீங்க. ஆள்காட்டியோட நுனி வந்து அந்த கட்ட விரல் கோட்டுல இருக்கணும். கீழே இருக்க கட்ட விரல் கோட்டுல
நல்லா அப்படி கையை அமுக்கி கட்ட விரலால இந்த ஆள்காட்டி விரல நல்லா பிரஸ் பண்றீங்க. இப்படி திருப்பினா இந்த ஹோல் தெரியப்படாது. இப்படி திருப்பி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோல் இருக்கப்படாது. அவ்வளவு தூரம் டைட்டா இருக்கணும் உங்களுக்கு கை. அந்த ரேகை கடைசி ரேகையில கைய வச்சு அழுத்தி அது மேல ஆள்காட்டி விரல வச்சு அழுத்தி இப்படி பிடிச்சுக்குங்க. அது மாதிரி 2 கையிலையும். இதுதான் வாயு முத்திரை. இதுக்கு பேரு வாயு முத்திரை. இப்படி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பின்னாடி பாத்தீங்கன்னா ஹோல் இருக்கப்படாது. இந்த சைடுல இங்கிட்டு பாத்தீங்கன்னா பிகினிங்ல வராது. நீங்க போட போட உங்களுக்கு வந்து அது நல்ல டைட்டன் கொடுக்கும். இந்த முத்திரை வந்து நீங்க சாப்பிட்டு நமக்கு ஒரு மாதிரி புளிச்சேப்பமா விடுது, இல்ல எதுக்கழிச்சுக்கிட்டே இருக்கு, ஒரு மாதிரி வயித்துல வந்து ஒரு குடுகுடுன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு, ஃப்ளோட்டிங். அதுக்கெல்லாம் இந்த முத்திரை நீங்க போட்டீங்கன்னா இட்ஸ் a very good முத்திரை ஃபார் த ஸ்டமக். ரொம்ப நல்லா கேட்கும் இந்த முத்திரை. இந்த முத்திரை சாப்பிட்டோனே போடலாமா ஆச்சி? சாப்பிட்டோனே போடலாம். இந்த முத்திரைக்கு இதுவே கிடையாது, எப்ப வேணாலும் போடலாம். நீங்க உட்கார்ந்திருக்கையில போடலாம், நடக்கையில போடலாம், தூங்கையில கூட இந்த முத்திரையோட தூங்கலாங்கிறாங்க. நல்லா இது எப்ப வேணாலும் போடலாம் இந்த முத்திரை. இது வந்து உங்களுக்கு உடனே ஒரு ஏப்பம் வரும், இல்லாட்டி கீழே வந்து காத்து போயிரும், ஏதோ ஒண்ணு பண்ணிடும், வயித்தை வந்து அப்படியே இது ரிலீஃப் ஆக்கி விட்டுரும். எல்லாத்தையும் நம்ம சாப்பிடுற சாப்பாடு பூரா வாயுவா தான் நம்ம ஸ்டமக்ல அப்படியே இருக்கு. இந்த முத்திரை போட்டா அது எல்லாம் போயிடும். அடுத்தது இந்த கட்டை விரல்ல வந்து இந்த நுனி விரலுடைய அடி ரேகையில வச்சுக்கிறீங்க. சுண்டு விரலுடைய அடி ரேகை, இந்த கட்டை விரலை சுண்டு விரல் அடி ரேகையில வச்சு இப்படி எல்லா விரலையும் மடக்கிக்கிறீங்க. இந்த இப்படி மடக்கிங்க. தெரியுதா? அத இப்படி தொடையில வச்சுக்கோங்க. இது தியான முத்திரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா இந்த முத்திரை பண்ணா நல்லா இருக்கும். தியான முத்திரை தான் இதுக்கு பேரு. அப்புறம் நம்ம வந்து இந்த மூட்டு வலிக்கு சொன்னேன் இல்லையா, சந்தி முத்திரை. அதுக்கு வந்து நடுவிரலும் கட்டை விரலும் எட்ஜு. உங்களுடைய வலது லெஃப்ட் ஹேண்ட்ல நடுவிரலும் கட்டை விரலும், ரைட் ஹேண்ட்ல மோதிர விரலும் கட்டை விரலும். அதை மறக்கப்படாது, நீங்க மாத்தி மாத்தி பண்ணும். மோதிர விரல் வந்து ரைட் ஹேண்ட், இந்த நடு விரல் வந்து லெஃப்ட் ஹேண்ட். மத்த எல்லா விரலும் நீட்டி இருக்கலாம். இதுதான் மூட்டு வலிக்கு. எந்த மூட்டா இருந்தாலும் சரி, ஷோல்டர் மூட்டா இருந்தாலும் சரி, நீ மூட்டா இருந்தாலும் சரி, இடுப்பா இருந்தாலும் சரி, நெக்கா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நல்லா கேட்கிற முத்திரை இந்த முத்திரை. மூட்டு வலி முத்திரை இதுக்கு பேரு. சரிங்களா? அடுத்தது இதெல்லாம் கொஞ்சம் நேரம் பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு எஃபெக்டிவ். தெரியுதுங்களா? உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து பாத்துக்கிட்டீங்களா? புரிஞ்சுதா? அப்புறம் இந்த கட்டவருடைய நுனிய வந்து இந்த மோதிர விரல் அடியில வைங்க. அப்படி வச்சு மோதிர விரலுக்கும் பாம்பு விரலுக்கும் நடுவுல, இந்த நடு விரலுக்கும் நடுவுல வச்சு இப்படி அமைக்கிங்க கட்ட விரல. இந்த இது வந்து கழிவு முத்திரை இதுக்கு பேரு. தெரியுதுங்களா? ஆனா கழிவு முத்திரை வந்து நீங்க மார்னிங்ல தான் பண்ணணுங்கிறாங்க. ஏன்னா நான் அப்ப அதான் பண்ணணும். இல்லாட்டி நைட்ல பண்ணலாம். நைட்ல பண்ணலாம், பிஃபோர் யூ கோ டு பெட். மார்னிங்ல பண்ணலாம். சாப்பிட்டு எல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து இந்த நடு விரலும் மோதிர விரலையும் இப்படி மடக்கிக்குங்க. மத்த எல்லா விரலையும் நீட்டிக்கிட்டு இருக்கணும். உள்ளங்கையில வந்து நடு விரலையும் மோதிர விரலையும், இது வந்து பிளட் பிரஷரை குறைக்கிற முத்திரை. இதுக்கு பெரிய பிளட் பிரஷர் முத்திரை தான். நடு விரல் மோதிர விரல் ரெண்டு உள்ளங்கையில இப்படி அமுக்கி இருக்கணும். இப்படி இருக்கணும். மத்த 3 விரல் நீட்டி இருக்கலாம், எல்லா விரலும் நீட்டி இருக்கலாம். உள்ளங்கை நல்லா டச் பண்ணணும் அந்த 2 விரலும். சரிங்களா?
இந்த அப்படியே உள்ளங்கையில டச் பண்ணல இந்த உள்ளங்கை வழியா தான் உங்களுக்கு அந்த டிக் டிக் சவுண்ட் கேட்கும் இந்த 2 விரல்லையும். அப்படி உங்களால வச்சுக்க முடியலைன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பிகினிங்ல வந்து இந்த ஒரு கையால இப்படி புடிச்சு விட்டுக்கிட்டே இப்படி கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நாள் வச்சுக்கிட்டீங்கன்னா இது நல்லா அமுங்க ஓட்டி அப்புறம் இந்த கைக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கையும் பிராக்டிஸ் ஆகிடும். இந்த கை இப்படி ஸ்ட்ரைட்டா நிக்கலைன்னா இது வந்து பிளட் பிரஷர் முத்திரை. சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து இது வந்து கிட்னிக்கு நல்ல முத்திரை. இந்த மோதிர விரலுக்கும் சுண்டு விரலுக்கும் நடுவுல உங்க லெஃப்ட் ஹேண்ட வந்து இப்படி விரிச்சுக்குங்க. விரிச்சுக்கிட்டு உங்க ரைட் ஹேண்ட் தம்பு இருக்கு இல்லையா, இந்த ரைட் ஹேண்ட் தம்ப வந்து இந்த மோதிர விரலுக்கும் சுண்டு விரலுக்கும் நடுவுல விட்டு இப்படி அழுத்தி பிடிச்சுக்கிட்டு மிச்ச 4 விரலும் கீழே இருக்கணும். நான் சொன்னது புரிஞ்சுதா? மோதிர விரல் சுண்டு விரல் இது 2க்கு நடுவுல இந்த கட்டை விரல கொண்டுகிட்டு வந்து இப்படி அமுக்குறீங்க. இந்த உள்ளங்கைய அமுக்குறீங்க. அமுக்கிட்டு இத வந்து இப்படி பிடிச்சுக்கிறீங்க. அவ்வளவுதான். கீழே பாட்டத்துல மத்த எல்லா விரலும் நீட்டி இருக்கணும். இது வந்து இந்த கிரியேட்டிவ் லெவல் இருக்கு, யூரின்ல இந்த புரோட்டீன் லீக் ஆகுது அப்படின்னு இந்த நிறைய பேருக்கு வந்து இந்த அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது இந்த முத்திரை பண்ணீங்கன்னா அதெல்லாம் சரியாயிரும். ஃப்ரண்ட்ல ஒரு தடவை எப்படின்னு காட்டுங்க ஆச்சி. ஃப்ரண்ட்ல எப்படி பிரஸ் பண்றீங்கன்னு. இந்த இப்படி இப்படி இந்த 2 விரல் இருக்குல்ல, இது 2க்கு நடுவுல இந்த கையை நான் ஃப்ரண்ட்ல பண்ணா எனக்கு இப்படி 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 சும்மா அப்படி அழுத்துறீங்க. உள்ள அந்த கட்டை விரலால இப்படி அழுத்துறீங்க உள்ளங்கையை. அவ்வளவுதான். ஓகே. அப்புறம் இது வழியா இது 2க்கும் நடுவுல இருக்கணும் உங்க கை. அதாச்சும் மோதிர விரலுக்கும் சுண்டு விரலுக்கும் நடுவுல இப்படி கொண்டாந்து இப்படி எல்லா விரலையும் இப்படி அமுக்குறீங்க. மத்த விரலாம். புரிஞ்சுதா? வரல ஆச்சி, எனக்கு புரியல. கிளியரா இல்ல, புரியல. அதான் இப்படி இருக்குல்ல, இந்த கை இருக்குல்ல, இதுல இந்த கட்டை விரலை எடுத்து இப்படி அமுக்கிக்கிறீங்க. அமுக்கிட்டீங்களா? மடக்கணும்ல, கட்டை விரல மடக்கனாப்புல அமுக்கணும். சும்மா அப்படி ஸ்ட்ரைட்டா உள்ளங்கையில இப்படி ஸ்ட்ரைட்டா அப்படி இந்த நெகக்கண்ணு இருக்குல்ல, நெகக்கண்ணால இப்படி ஸ்ட்ரைட்டா இப்படி பாயிண்ட் பண்றீங்க. ஓகே. அப்புறம் இந்த 4 விரல் இருக்குல்ல, மிச்ச 4 விரலையும் நீங்க இந்த சுண்டு விரலுக்கும் மோதிர விரல் இருக்குல்ல நடுவுல லெஃப்ட் ஹேண்ட்ல, அது வழியா இப்படி அந்த கையை இப்படி கொண்டுகிட்டு வர்றீங்க. ஓகே. இப்ப கொண்டு வந்து அந்த 4 விரலையும் இந்த பேக் கையில இப்படி புடிச்சுக்கிறீங்க. ஓகே. ஓகே. அந்த கட்டை விரல் வந்து உள்ளதான் உங்களுக்கு உள்ள பிரஸ் பண்ணி தான் இருக்கு கட்டை விரல். ஓகே. இப்ப புரியுதுலப்பா? உள்ள உள்ள சுண்டு விரல் கோர்க்கிற மாதிரி வெளியில வரக்கூடாதா? கட்டை விரல் கோர்க்கிற மாதிரி இப்படி அப்படி வெளியில வரக்கூடாது. நடுவுல பாயிண்ட் நடுவுல இருக்கணும் கட்டை விரல். மூவ் பண்ணக்கூடாது. இல்ல இங்க வெளியில வரக்கூடாது. இப்படி வெளியில வரக்கூடாது. வெளியிலயும் வரக்கூடாது. அந்த இடத்தை விட்டு மூவ் பண்ணக்கூடாது. நடுவுலதான் இந்த கட்டை விரல் நுனியால இப்படி பிரஸ் பண்ணீங்கன்னா தான் அந்த சத்தம் டிக் டிக் சத்தம் கேட்கும். அப்படி பண்ணிக்கிட்டு இந்த மத்த 4 விரலையும் இந்த 2 விரலுக்கு நடுவுல வச்சு இப்படி வளைக்கிறீங்க. இப்படி வளைச்சீங்கன்னா இந்த பாருங்க, இப்படி மத்த எல்லா விரலும் நல்லது. இந்த 4 விரல் மத்த 4 விரலும் நீட்டி இருக்கணும் இந்த கையில. நான் பாக்குறேன் இந்த படம், அவங்க வந்து வீடியோ அனுப்பக்கூடாதுங்கிறாங்க. இந்த படம் பிடிச்சு வேணா நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். படம் போடலாம்னு நினைக்கிறேன். படம் தம்பி வந்து வீடியோ அனுப்ப வேண்டாங்கிறாங்க, அனுப்பல. படம் முடிஞ்சதுன்னா நான் ட்ரை பண்றேன். இது வந்து ரொம்ப நல்ல முத்திரை. இந்த கிரியேட்டிவ் இருக்கு, நிறைய பேருக்கு இருக்கு. ரொம்ப பேருக்கு புரோட்டீன் லீக் ஆகும் இதுல கிட்னில, அதுக்கெல்லாம் வந்து இட்ஸ் வெரி குட். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து நம்ம இப்ப வந்து தியானத்துக்கு போயிடுவோம். இது வரைக்கும் யாருக்கும் என்னமும் சந்தேகம் இருக்கா? தலைவலிக்கு அந்த மாதிரி இடம் முத்திரை இருக்கா? ஹெட்டேக்கு நீ இந்த வாயு முத்திரை போடுங்க. ஹெட்டேக் சரியாயிரும். Because of your stomach, it is hurting. ஓகே. 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 வாயு முத்திரை போட்டீங்கன்னா ஹெட்டேக் கம்ப்ளீட்டா சரியாயிரும். ஒரு few minutes போட்டு பாருங்க நல்லா. ஓகே. 2 கையிலே. புரியுது. அதே மாதிரி டீப் ஸ்லீப்புக்கு ஒரு முத்திரை சொன்னீங்கல்ல ஆச்சி? எதுக்குமா? டீப் ஸ்லீப்புக்கு, நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு. தூக்கத்துக்கா? தூக்கத்துக்கு வந்து
உங்களுக்கு நான் நாளைக்கு சொல்றேன். அது கரெக்டா பார்த்துட்டு லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டான்னு சரியா சொல்லணும் தூக்கத்துக்கு. அது போட்டீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துல நீங்க ஃபாலிங் உங்களை அறியாம தூங்கிடுவீங்க. மனசுல உள்ள எல்லாம் ஏன்னா நமக்கு மனசு பல கவலையால தான் தூக்கம் வராம இருக்குது காரணம். அந்த முத்திரையெல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு ரிலாக்ஸ் கொடுக்கும். நான் அது நாளைக்கு உங்களுக்கு கரெக்டா சொல்றேன். எந்த கையில என்ன அது வித்தியாசம். இந்த சந்தி முத்திரை மாதிரி 2 கையிலயும் 2 விரல் வேற வேற விரல் பிடிக்கணும். கரெக்டா நாளைக்கு சொல்றேன். ஓகே, இப்ப தியானம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கீங்க. கோயிலுக்கு போறீங்க, கொடி மரத்துல கையெடுத்து கும்பிடுறீங்க, சாமி சன்னதிக்கு போறீங்க, அம்பாள் சாமிய பாக்குறீங்க, அம்பாளை பாக்குறீங்க, அப்படி பிரதர்ஷனை வர்றீங்க, வந்து கொடி மரத்துக்கு நேர கீழே விழுந்து கும்பிடுறீங்க. கும்பிட்டு நல்லா உட்காந்துக்குங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி உட்காந்துக்குங்க. நல்லா உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிங்க. 2 கண்ணுக்கும் புருவத்துக்கும் நடுவுல உங்களுடைய எல்லா தாட்டையும் கொண்டுகிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை அங்க கொண்டுகிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட்ல அந்த தெய்வத்தை அங்க கொண்டாந்து நல்லா வச்சு தெய்வத்தை நல்லா வணங்குங்க. இப்ப உங்களுடைய கோரிக்கை எல்லாம் அந்த கடவுள்கிட்ட நல்லா சொல்லுங்க. கண்ணை மூடிக்கிட்டு அந்த தெய்வமும் நீங்களும் தான் தெய்வத்தையே பாருங்க. நீங்க மனசால சொன்னா அவருக்கு நல்லா கேட்டுரும். நல்லா கண்ணை மூடிக்கிங்க. அப்படியே இருங்க. கொஞ்ச நேரம் ஆக ஆக அந்த தெய்வமே உங்களுக்கு ஒரு ஒளி மாதிரி தெரியும். ஒரு பிரைட் டார்ச் லைட் மாதிரி காமிக்கும். அப்படி கண்ணை மூடிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த உருவத்தையே நீங்க அப்படி பண்ணுங்க. அந்த உருவத்தையே கொண்டுகிட்டு வந்து அந்த இடத்துல வச்சுக்கிட்டே இருங்க. நாள் ஆக 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 அந்த உருவம் வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு ஒளியா மாறிடும். நல்லா அப்படியே இருங்க. நல்லா அமைதியா இருங்க. அப்புறம் அப்படியே வெளியில வாங்க. வெளியில வந்து கை 2யும் இப்படி நல்லா இப்படி தேங்க. உள்ளங்கை 2யும் தேய்ச்சு இந்த கண்ணு 2லயும் இப்படி வச்சுக்குங்க. வச்சுட்டு கண்ணை முழிங்க. இது வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் பண்ணணும் வீட்டுல. அப்பதான் நல்லா கையை இப்படி உரசுனீங்கன்னா அந்த கையுடைய சூடு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிருக்க கண்ணு மேல இப்படி வச்சு தென் கண்ணை ஓபன் பண்ணுங்க. இப்ப you all lie down. நல்லா படுத்துக்குங்க. நல்லா படுத்துக்கிட்டு நல்லா உடம்பு நல்லா படுத்துக்குங்க. காலு கையெல்லாம் நல்லா நீட்டிக்கிங்க. படுத்துக்கிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. என்னுடைய உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன. என்னுடைய உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன. என்னுடைய உடல் உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றன. பாதம் முதல் உச்சி வரை நன்றாக வேலை செய்கின்றன. ஆக்சுவலா இது வந்து லாங்கா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து திங்க் அபவுட் யுவர் டோ அப்படிம்பாங்க. இங்க டோவை நினைச்சுக்கணும். அப்புறம் திங்க் அபவுட் யுவர் லெக்கும்பாங்க. இந்த முழங்காலுக்கு கீழே இருக்க காலை நினைச்சுக்கணும். அப்புறம் உங்க நீய ஒரு நிமிஷம் திங்க் பண்ணணும். அப்புறம் தொடைய திங்க் பண்ணணும். தொடைய நினைச்சுக்குங்க. அப்புறம் இடுப்பை நல்லா டீப்பா நினைங்க. அப்புறம் ஸ்டமக், அப்புறம் உங்க ஹார்ட் இருதயம், அப்புறம் ஷோல்டர், அப்புறம் உங்களுடைய நெக்கு,
கடைசியா உச்சந்தலை. அது ஒவ்வொரு பார்ட்ஸ்லயும் திங்க் அபவுட் யுவர் டோ, திங்க் அபவுட் யுவர் லெக், திங்க் அபவுட் யுவர் நீ, திங்க் அபவுட் யுவர் தாய், திங்க் அபவுட் யுவர் ஹிப் அப்படின்னு நீங்க சொல்லி சொல்லியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். உச்சி பாதம் முதல் உச்சி வரை என்னுடைய எல்லா உடல் உறுப்புகளும் நன்றாக இயங்குகின்றன அப்படின்னு 3 தடவை சொல்லிட்டு, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், எல்லோரும் வளத்துடன் மன நிம்மதியுடன் வளமாக வாழ வேண்டும், எல்லோரும் வளத்துடன் மன நிம்மதியுடன் நலமாக வாழ வேண்டும் அப்படின்னு மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உங்க லெஃப்ட் சைட்ல திரும்புங்க. லெஃப்ட் சைட்ல திரும்பிட்டு யூ கேன் கெட் அப். எந்திரிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கங்க, நீங்க எந்திரிக்கல லெஃப்ட் சைடு திரும்பி தான் எந்திரிக்கணும். டோன்ட் கெட் அப் ஸ்ட்ரைட். நீங்க இதயம் இருக்க பக்கம் திரும்பி தான் எந்திரிக்கிறீங்க. சரிங்களா? எல்லோருக்கும் நன்றி. ஆச்சி ஒரு சின்ன சந்தேகம் ஆச்சி. என்னமா? மஞ்சப்பொடி போட்டு தண்ணி குடிக்க சொன்னீங்களே, டெய்லி குடிக்கலாமா? அது டெய்லி குடிக்கலாம். நான் எல்லாம் 10 வருஷமா குடிக்கிறேன். எனக்கெல்லாம் இது வரைக்கும் சளின்னு பிடிச்சு சளி இருமல் தும்மல்னு நான் எந்த டாக்டரையும் 10 வருஷமா சளிக்குன்னு போனதே இல்லை. அது வந்து மஞ்சளுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி ரொம்ப ஜாஸ்தி. இல்ல அது நீ பெயின் வரும், மஞ்சள் காமாலை வரும்லாம் சொல்றாங்க. அது நீ பெயினுக்கு நல்லது, மஞ்சள் காமாலை எல்லாம் வல்லாது. நீங்க அதுக்காக ரொம்ப போடாதீங்க. ஒரு சின்ன ஐஸ்கிரீம் அங்கெல்லாம் கொடுப்பான் பாத்தீங்களா, ஒரு பிங்க் கலர், இப்போ ஒரு ரெட் கலர்ல சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்பூனா ஒரு பிஞ்ச் போட்டாச்சு, அவ்வளவுதான். அந்த அந்த ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் போடுங்க. நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம்ல, இந்தியாவில ஐஸ்கிரீம் கொடுப்போம் ஒரு ஸ்பூன். அந்த ஸ்பூனை ஞாபகம் வச்சுங்க, அதுல 1/2 ஸ்பூன் போட்டு குடிக்கலாம். ஓகே ஓகே ஆச்சி. ஓகே. நான்லாம் அதோட அதுல 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் முருங்கை இலை இருக்கு இல்லையா, அது பவுடரா விக்கிறாங்க இங்க எல்லாம், ஆர்கானிக் பவுடர். ஆனா எல்லாமே ஆர்கானிக்கா இருக்கணும். அது மட்டும் மேக் ஷூர் பண்ணிக்கங்க. கடையில விக்கிற மஞ்சள் பொடியை சாப்பிடாதீங்க, அது மஞ்சள் பொடியே இல்லைங்கிறாங்க. அது நீங்க வந்து இந்த வீட்டுல பண்ணிக்கங்க. நான் வந்து மஞ்சள் பொடி, அந்த கொள்ளத்தியூண்டு முருங்கை பொடி, உள்ளத்தியூண்டு இது வேப்பம் பொடி இருக்கு பாத்தீங்களா, வேப்பம் தூள் உள்ளத்தி எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி தான் நான் டெய்லி காலைல குடிக்கிறது. ஆனா வேப்பம் பொடி வந்து எல்லாருக்கும் ஒத்துக்காது, ரொம்ப சூடு, ஸ்டமக்க வந்து அப்செட் பண்ணும். முருங்கை பொடியும் மஞ்சள் பொடியும் ஒண்ணுமே பண்ணாது. முருங்கை பொடி சாப்பிட்டீங்கன்னா உங்க கால் எலும்பெல்லாம் ஸ்ட்ரென்த் எல்லாம் நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். முருங்கை சாப்பிட்டா ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறாங்க. அதுக்காக நம்ம தினம் என்ன முருங்கைக்கீரையை சமைச்சு சாப்பிட முடியும்? வாரத்துல ஒரு நாள் வேணா சாப்பிடுவோம். இது பொடி, இந்த பொடி விக்குது. அந்த பொடியில உள்ளத்தின்னு மஞ்சள் பொடியோட உள்ளத்தின்னு முருங்கை பொடி கலந்து சாப்பிடலாம். இல்ல நீங்க நான் ரொம்ப நாள் வெறும் மஞ்சள் பொடி தான் சாப்பிட்டு வந்தேன். இப்பதான் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொல்லித்தான் இந்த 2 பொடியும் நான் ஆட் பண்ணி இப்ப சாப்பிடுறேன். ஹாட் வாட்டர்லயா? இல்ல நீங்க ஹாட், நான் யூசுவலா ஹாட் வாட்டர் தான் குடிப்பேன். நான் வந்து எங்க வீட்டுல வந்து வெறுந்தண்ணியே குடிக்கிறது இல்ல. கொஞ்சம் ஜீரகம் இருக்கு பாத்தீங்களா, ஜீரகத்தை வந்து ஒரு பெரிய பானையில போட்டுருவேன். பானையில போட்டு அதுல தண்ணியை கொதிக்க வச்சு 2 லிட்டர் தண்ணி ஜீரகம் அதை கொதிக்க வச்சு ஒரு இல்ல இறக்கி வச்சிருவேன் டேபிள். அந்த தண்ணி தான் ஹோல் டேக்கும், அந்த 2 லிட்டர் தண்ணியும் அந்த ஜீரகமும். அதனால அந்த தண்ணியில நான் கலந்து குடிப்பேன். உங்க பிரியம். ஏன்னா கேரளாவில வந்து நான் வந்து அந்த தன்வந்திரி ஆயுர் ஹோம்ல போய் நான் என்னுடைய இதுக்கு முழங்கால் இதுக்கெல்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டேன். அவங்க வந்து கேரளாவில வந்து இந்த சும்மா நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டா இந்த இதுதான் குடுக்குறாங்க, ஜீரக தண்ணி தான் குடுக்குறாங்க. பெரிய ட்ரம்ல போட்டு வச்சிருவாங்க. அதுல போய் நம்ம மோந்துட்டு வரணும் எல்லாரும் ஜீரக தண்ணி. அது வந்து நமக்கு ஸ்டமக்குக்கும் நல்லது, குளிர்ச்சி எல்லாத்துக்கும் நல்லது, ஒண்ணும் கெடுதல் கிடையாது. பட் என்ன தினம் 2 ஸ்பூன் நம்ம தூக்கி கீழே கொட்டுறோம், அவ்வளவுதான். கொதிக்க வச்சுட்டு மறுநாள் இந்த ஜீரகத்தை கீழே தான் போடணும். 2 ஸ்பூன் போடணும் தினம். அது மாதிரிதான் நான் அந்த தண்ணியிலே நான் மஞ்சள் பொடி போட்டு கலந்து குடிப்பேன். நீங்க சும்மா பச்சை தண்ணியிலேயே குடிக்கலாம், அல்லது வெந்நீர்லயும் கலந்து குடிக்கலாம். அதெல்லாம் எதுவுமே இது கிடையாது. மஞ்சள் பொடி நீங்க டெய்லி சாப்பிட்டு வாங்க, உங்களுக்கு சளியே பிடிக்காது, கொஞ்சம் கூட சளி பிடிக்காது, இருமல் வராது, எதுவுமே வராது. சீரகம் 1 ஸ்பூன், மஞ்சள் பொடியும் 1 ஸ்பூனா? என்னமா? சீரகம் 1 ஸ்பூன், மஞ்சள் பொடியும். ஜீரகம் வந்து இதுல சேர்க்கறது இல்ல. ஜீரகம் வந்து சும்மா தண்ணியில தான் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கிறோம், அவ்வளவுதான்.
அதுலயே மஞ்சள் பொடி சேர்க்கிறோம்னா அதே மாதிரி ஒரு ஸ்பூனா? வெறும் இது குடிக்கிறேன்னா மஞ்சப்பொடி மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு, பெரிய ஸ்பூனா இருந்தா 1/2 ஸ்பூன், இந்த ஐஸ்கிரீம் ஸ்பூனா இருந்தா அதுல 1/2 ஸ்பூன் போடுங்க போதும் மஞ்சப்பொடி. அது வெறும் மஞ்சப்பொடி சாப்பிடுங்க. டெய்லி காலைல எந்திரிச்சோன்னா வாயில ஊத்திக்கிட்டு இருங்க. அப்புறம் காஃபி குடிங்க. எனக்கெல்லாம் தைராய்டு இருக்கு. நான் எந்திரிச்சோன்னா அந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் தான் தைராய்டு மாத்திரை எனக்கு எடுக்கிறது. ஓகேங்களா? அது நல்லா கேட்கும். இட்ஸ் வெரி குட். ஓகேங்க, நாளைக்கு பாப்போமா? ஓகே, நன்றி ஆச்சி, ரொம்ப நன்றி. ஓகே, பை பை. எல்லாத்துக்கும் இதே சேம் லிங்க் தான். காலையில யோகாவுக்கும் இதே இல்ல, காலையில யோகாவுக்கும் இதே லிங்க் தான், ஈவினிங் இதே லிங்க் தான். ஓகே தம்பி, ஓகே. புதுசா லிங்க் தேட வேண்டாம், ஸ்டாண்டர்ட் லிங்க் தான். ஓகே, நான் இன்னைக்கு போய் இந்த சாயந்திரம் லிங்க்ல போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். அதான் அது ஒர்க் பண்ணலைன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் காலையில. என்ன தம்பி வேலை பண்ணி. ஓகே, ஸ்டாண்டர்ட் லிங்க் தான், ஸ்டாண்டர்ட் லிங்க் தான். ஓகே, ஓகே, thank you very much தம்பி. எல்லாரும் தம்பிக்கு நன்றி சொல்லுங்க. அவங்களால தான் இது நடக்குது. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. ஆச்சிக்கு நன்றி, அண்ணனுக்கு நன்றி, அண்ணனுக்கு நன்றி. இல்ல நன்றி சொன்னா போதும், ஆச்சிக்கு நன்றி சொன்னா போதும். ரைட், தேங்க்யூ. Thank you, bye.